ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கறிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு, சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், இப்போ கறி மசாலா பட்டை லைட்டாக ஒரு கிண்டு விட்டுக்குருவோம். இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சு 2 வெங்காயம் சேர்த்துக்குருவோம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கிண்டி விட்டுக்குருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ 4 பச்சை மிளகா சேர்த்துக்குருவோம். 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு கிண்டி விட்டுக்குருவோம். அதோடு சேர்த்து புதினாவும் போட்டுக்குருவோம். புதினா போட்டால் செம்மையாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குறோம். பச்சை வடை போட்டுக்கிட்டு இப்போ இதோடய நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குருவோம். ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியும் சேர்த்துருக்கேன், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கட்டும். இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குருவோம், இல்லைன்னா கருகிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது அலசி வச்சுருக்க கறி எடுத்து சேர்த்துக்குருவோம். நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அலசி வச்சுருக்க கறியை சேர்த்துக்குறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குறோம். இந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வைக்கணும். ஏன்னா சிக்கனுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேணாம், தண்ணி அதுவே விடும். இது வருங்க, இது திறந்து பார்ப்போம். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருச்சு பாருங்கள், நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருச்சுண்டு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்டு விட்டுக்குருவோம். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்குருவோம். நான் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு குழம்பா வேணும்னா குடிச்சு தண்ணி ஊற்றிக்குங்க, இல்லை கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியாக ஊற்றிக்குங்க. இப்போ 10 நிமிஷம் மூடி வேக விடுவோம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது வருங்க, நான் இப்போ இன்னைக்கு குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி
இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். கிண்டிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். குழம்பு திறந்து வைப்போம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கறி குழம்பு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி இதே செஞ்சு தர சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நிறைய பேர் இதுதான் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.